இந்த பக்கத்து லேண்டு காஞ்சிருக்கு. ஏன்? தண்ணி இல்லாததுனாலயா? தண்ணி இருக்குது. எங்கே இருக்குது? பூமி கீழே இருக்குது. ஆனால் உள்ளே இருக்க தண்ணியை வெளியே என்ன செய்யலை? கொண்டு வரல. அப்படித்தான் என்னை ஆசீர்வதித்தது போல, கிரெஃப்லோ ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாத்துக்கும் அவ்வளோலாம் விடுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, அவைகளுக்கெல்லாம் மேலாக சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்து நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு வேலையே பார்க்கல. சிலுவையில் உங்கள் அப்பா எல்லாத்தையும் தோண்டி வச்சிட்டாரு. ஆவியில் அந்த ஊற்றுக்கண் திறக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆத்துமாவிலே நல்லா கவனி, 3 பார்ட் இருக்குது. தண்ணிக்குள்ளே இருக்க இந்த ஊற்றை ஆபிரகாம் தோண்டிட்டான். தோன்றி வெளியே வரும்போது வர்ற வழியை என்ன செஞ்சிட்டாங்க? பெலிஸ்தியர் அடைச்சிட்டனால வெளியில் இருக்கிற லேண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது? காஞ்சு போய் தான் இருக்குது. இப்போ வெளியில் இருக்க லேண்டு காஞ்சு போயிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா நீரூற்று இருக்குது. 2 கடையில் ஆத்துமான்னு ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். அங்கே தான் அந்த பிசாசு அடைச்சிருக்கிறான். ஆவியில் ஊற்றை தோண்டிட்டார். ஆத்மா வழியாக தான் சரீரத்துக்கு வரணும். ஆத்மா என்கிற மனது இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் பெலிஸ்தியன் கல்லை போட்டு மண்ணை போட்டு மூடின மாதிரி உங்களுக்கு வறுமையை பற்றிய உபதேசங்களை சொல்லி உங்கள் ஆத்மாவில் அந்த நீரூற்றை மூடிவிட்டார்கள். ஆகையால் உங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்கிறது. ஆனால் ஈசாக்கு என்ன செஞ்சான்னா, புதுசாக ஊற்று தோண்டலையாம். ஏற்கனவே சிலுவையில் தோண்டப்பட்ட ஊற்று ஆவியிலிருந்து சரீரத்துக்கு வருவதற்கு தடையாக மனதிலே எது இருந்ததோ அந்த தடைக்கற்களை ஆத்துமாவிலிருந்து எடுத்து போடும்போது நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆவியில் இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மனதில் தூற்று போடப்பட்டு மண்ணில் நிரப்பி வைக்கப்பட்ட உங்கள் மனசு தோண்டப்படும் போது ஏற்கனவே இருக்க ஆசீர்வாதங்கள் சரீரத்திலே பாய்கிறது. ஸோ என் அன்புக்குரியவர்களே, பிளாக்ஸை ஃபுல்லாக வெளியே எடுக்கும்போது இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ் ஃபுல்லாக வெளியே வருது. இந்த பிளாக் எங்கே இருக்குது? ஆவியில் இல்லை, அங்கே இயேசு முடிச்சிட்டாரு. சரீரத்துக்கு வராமல் ஏன் இருக்குன்னா, ஆத்துமாவில் ஒரு பிளாக் இருக்குது. குறுக்கு வழியில் முன்னேறிடலாம், 4 பேரை யூனியனை சேர்த்து முன்னேறிடலாம், இல்லை சதி செஞ்சு முன்னேறிடலாம், இல்லை அவ்வளோதான்டா வாழ்க்கையில் பணக்காரன் ஆகிட்டேன்டா. இந்த மாதிரி தரக்குறைவான எண்ணங்கள் எல்லாம் ஆத்மாவில் என்ன செஞ்சிருது? பிளாக் ஆயிடுது. நீ வறுமையாக இருப்பது தான் தேவனுக்கு சித்தம். இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? பெலிஸ்தியன் தண்ணி மண்ணை போட்டு மூடின மாதிரி உங்கள் ஆத்மாவில் மூடிட்டாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய நீரூற்று, ஆனால் வெளியில் வறட்சி. ஏன்னா வேலை எங்கே நடந்திருக்கு? ஆத்மாவில் தான் நடந்திருக்கு. இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறாரு? இந்த ஆத்மாவில் என்கிற மனது, ஆத்மா என்கிற மனது, இந்த ஆத்மாவில் 3 பகுதி இருக்குது. அது 2 முக்கியமான பகுதி, மனது, அறிவு. இந்த அறிவை தேவன் திறக்கிறார். இதை இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுவோம். இந்த அறிந்து கொள்வது தான் ஓப்பன் பண்ணி விடுறது. அப்படி ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்க ஆசிரியம் வெளியே வந்துடும். சார், எல்லா நிலத்துக்குள்ளேயும் தண்ணி இருக்குது சார், ஆனால் மோட்டரை போட்டு வெளியே எடுக்கிறவன் வெளியில் பூங்காவனமாக மாற்றிடுறான். அதான் அடிக்கடி சொல்லியிருக்கேனே, இங்கனக்குள்ளே மோட்டரை போட்டிருக்கோம், தண்ணி எடுத்தோம், இங்கே மரங்களை ஊண்டியிருக்கோம், செழுமையாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இந்த பக்கத்து லேண்டு காஞ்சிருக்கு. ஏன்? தண்ணி இல்லாததுனாலயா? தண்ணி இருக்குது. எங்கே இருக்குது? பூமி கீழே இருக்குது. ஆனால் உள்ளே இருக்க தண்ணியை வெளியே என்ன செய்யலை? கொண்டு வரல. அப்படித்தான் என்னை ஆசீர்வதித்தது போல, கிரெஃப்லோ ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹேகின் ஆசீர்வதித்தது போல, கோப்லாண்ட் ஆசீர்வதித்தது போல, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாத்துக்கும் அவ்வளோலாம் விடுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, அவைகளுக்கெல்லாம் மேலாக சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்து, இனிமே இங்கே பாருங்கள், ஆசீர்வாதத்தை பற்றி பேசவே இல்லை. நம்ம ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதத்தை மூடி இருக்கிறத இப்போ என்ன செய்கிறோம்? திறந்து விடுறோம். எங்கே மூடி இருக்க? அறிவு. இந்த அறிவை ஓப்பன் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு பாஞ்சிரும்ன்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நீ நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருப்பாய். பக்கத்தில் பார்த்து ஒரு தடவை சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா.